அந்த அன்பின் பிரமாணம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. நம்ம உடலை சுட்டெரிக்க கொடுக்கலாம், சுட்டெரிக்க கொடுக்கலாம். ஆனா அன்பு நமக்கு இல்லாட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம அன்னதானம் கொடுக்கலாம். இப்ப பார்த்தா அநேகர் அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானம் கொடுத்து யூடியூப்ல போடுவாங்க. 4 பேரு எனக்கு அவங்களுக்கு ஒரு பிரைசிங் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு அன்னதானம் போட்டீங்க, அவங்க அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு அவங்கள 4 பேரு பெருமையா பேசுவாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க? அன்னதானம் போடுறாங்க. நான் வேதவசனம் என்ன சொல்லுது? உன் வலது கை கொடுக்கறத உன் இடது கை தெரியக்கூடாது. நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும் போது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. போய் சொல்லுவாங்களே மலாயில ஒரு வார்த்தை, தொல்லூர் பிஜி ரியோச கப்போம். கோழி என்ன செய்யும்? ஒரே ஒரு முட்டை தான் விடும். ஒரே ஒரு முட்டை விட்டு கம்பத்துக்கே சொல்லிடுறோம், நான் முட்டை விட்டுட்டேன் சொல்லிடுறோம். அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் போட்டு ஊருக்கே சொல்லக்கூடாது. அதான் சொல்லுவாங்க மலாயில, தொல்லூர் பிஜி ரியோச கப்போம். ஒரு கம்பத்துக்கே சொல்லிடும் அன்னதானம் பண்ணிட்டேன். அப்படிதான் என்ன செய்யறாங்க? இப்ப ஒருத்தவங்க கிட்ட போய் அன்னதானம், ஒரு இடத்துல போய் அன்னதானம் பண்ணிட்டு யூடியூப்ல போட்டு பெருசா பயன்படாங்க, நான் அன்னதானம் பண்ணிட்டேன். இதனால இந்த உலகத்துல நம்ம செஞ்ச காரியத்துக்கு நமக்கு இங்கேயே புகழ்ச்சி கிடைச்சிருச்சுன்னா பரலோகத்துல நமக்கு புகழ்ச்சி இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வலது கை சேர்ந்த இடது கைக்கு தெரியக்கூடாது. இப்படி நம்ம அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா அன்பு நமக்கு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரயோஜனம் ஒன்று நம்மகிட்ட அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. இயேசு என்னவா இருக்கிறாரு? அன்பா